ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வியா, ஒரு இடத்துல தோல்வின்னு தெரிஞ்ச உடனே சிலர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து, சிலருக்கெல்லாம் ஒன்று போதும், ஒரு பிரச்சனை போதும், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு நெகட்டிவ் போதும் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். இல்லை நான் கஷ்டம்தான் பாஸ்டர், 24 மணி நேரத்தையும் அந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அந்த சோதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ வருத்தமா தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவீங்களா? ஒரு ஏசேக்குக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துருவீங்களா? ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு ஏசேக்கு அனுமதிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு சித்தனாவை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு. அது கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏசேக்கு அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சித்தனாவை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த ஏசேக்கு கிடைக்கலன்றதுக்காக, அந்த சித்தனா கிடைக்கலன்றதுக்காக, ஐயோ இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு வீணா போயிடுச்சே, இத்தனை வருஷத்தினுடைய நேசம் வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அந்த ஒண்ணுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போலாமா? அல்லேலூயா, நில்லு. ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பார்வோனுடைய படைகள் உன்னை பார்த்து நடுங்கிற அளவிற்கு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தோல்வி அல்ல, ஒரு அவமானம் அல்ல, ஒரு விழுகை, அந்த விழுகை அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தான். உலகத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பலவீனம் இருந்தா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. வியாதியோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் அவமானத்தோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் மன வருத்தத்தோட தான் மேற்கொண்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க கடந்து போறாங்கன்னு கூட அவங்க சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து கர்த்தரிடத்துல பேசுறாரு. இல்ல அந்த ஏசேக்கு இருக்கட்டும், அந்த சிக்தனா இருக்கட்டும், ஆனா ஒன்று, நீங்க ரெகோபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரெகோபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஏசேக்கை விட்டுட்டு, அந்த சித்தனாவை விட்டுட்டு ரெகோபோத்துக்கு வந்து ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு இருக்கீங்க? ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்தனாவில் வெறுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று. அண்டோ